520K, அதாவது 5,20,000 எலெக்ஷன் ஓட்டர் டேட்டா லீக் அப்படின்னு ஒரு ட்வீட். அந்த ட்வீட்டில் டேட்டா பிரீச் நடந்திருக்குது. இது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த சமயத்தில். அதே போல் இன்னொரு ட்வீட், அது 2025 மார்ச் 13 ஓட்டர் டேட்டா பிரீச் எக்ஸ்போஸ்ட் 790K பர்சனல் டேட்டா. 790K 7,90,000. இப்போ இந்த டேட்டா பிரீச் தொடர்ச்சியாக நடக்குது, எங்கேருந்து நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. உங்கள் டேட்டாவை இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன நடக்குது, நாங்கள் நிறைய வால் போட்டிருக்கோம், நீங்கள் அம்மாவை காப்பாற்றணும், எங்கள் ஆத்தாவை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்கல்ல. வெளியில் இந்த ஓட்டர் ஐடியை நம்ம எதுக்கெல்லாம் ப்ரூஃபாக பயன்படுத்துகிறோம்? எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்துச்சுன்னா ஓட்டர் ஐடியே ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பேங்க்குல ஒரு லோன் கேட்குறோம், பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அல்லது வேறு ஏதோ அரசாங்கம் இதுக்கு ஓப்பன் பண்ணுறோம், எதுக்கோ ஆதாரம் கொடுக்குறோம். ஆதார இடத்துல ஆதார் ஓட்டர் ஐடி எல்லாம் பட்டியலில் நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாம், டிரைவிங் லைசன்ஸு, இதில் ஒன்று ஓட்டர் ஐடி இல்லை. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க, லோன் கொடுத்தாச்சு, ஓகே ரைட். பேன் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்களா? லிங்க் பண்ணியாச்சு. பேன் கார்டு கொடுத்தாச்சு, ஓட்டர் ஐடி கொடுத்தாச்சு, ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, ஃபோட்டோ ப்ரூஃபு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு உங்களை செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க. செல்ஃபி எடுத்தாச்சா, ஓகே, ஆன்லைனில் உங்களுக்கு லோன் அப்ரூவ்டோ அல்லது டினைடோ ஏதோ ஒன்று வரும். நீங்கள் அப்ரூவ் ஆனாலும் சரி, டினை ஆனாலும் சரி, நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க? டேட்டா கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த டேட்டா யார்கிட்ட இருக்குது? நீங்கள் வங்கி தனியார் மயமாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ தனியார் கம்பெனி இருக்குது, தனியார் கம்பெனி டேட்டா இருக்குது. இந்த டேட்டா ப்ரீச் ஆகி திரும்ப டார்க் வெப்புக்கு போகுது. டார்க் வெப் நம்ம வழக்கமாக பயன்படுத்துறது இல்லை, அது ஒரு இன்னொரு நிழல் உலகம் போல். இந்த 2ஆம் நம்பர் தந்தான்னு சொன்னாங்க, 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் மாதிரி, நம்பர் தந்தா அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். அதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவினுடைய ஒருத்தர் சும்மா அப்படி பேசும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சார் எந்த ஒரு டேட்டாவும் ஈஸியாக கிடைக்கும் சார், அதுக்குன்னு விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க அந்த சைட்டில், அவங்க வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. மோடி நின்று அந்த வாரணாசி தொகுதியில், அந்த தொகுதியில் எந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு விழுந்துச்சு வரைக்கும் டேட்டாவை எடுத்துட முடியும் சார்.